நீங்க ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் கொண்டாடுறீங்களா? பால் பொங்க வச்சு சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டு. ஆனா இதன் உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? இது சும்மா ஒரு திருவிழா இல்ல, இது ஒரு வாழ்க்கை கதை. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த மண்ணுல தமிழன் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப எளிமை. மொபைல் இல்ல, கார் இல்ல, ஆனா இயற்கை இருந்தது. மண், மழை, சூரியன், இந்த மூணும் தான் அவனோட உலகம். விதை போட்டான், வானத்தை பார்த்து காத்திருந்தான், வியர்வை சிந்தி உழைத்தான். அறுவடை நேரம். மாதங்கள் கடந்துச்சு, வயல்கள் தங்க நிறமா மாறின, நெற்பயிர்கள் தலை குனிந்துச்சு. அந்த நொடியில் ஒரு விவசாயி மனசுக்குள் சொன்னான், இது என் உழைப்பால மட்டும் கிடைக்கல, இது இயற்கையோட அருள். அப்போதான் அந்த நாள் வந்தது. புதிய பானை, புதிய அரிசி, பால், வெல்லம். பால் கொதிச்சது மெதுவா, அப்புறம் பொங்கி மேலே வந்தது. பொங்கலோ பொங்கல் என்று எல்லாரும் ஒரே குரலில் சொன்னாங்க. அந்த பொங்கும் தருணம்தான் வளத்தின் சின்னம், நிறைவு வாழ்க்கையின் அடையாளம். சூரிய வழிபாடு. தைப்பொங்கல் நாளில் தமிழன் முதலில் தலை வணங்கியது சூரிய பகவானுக்கு. ஏன் தெரியுமா? சூரியன் இல்லாம ஒரு விதையும் முளைக்காது. அதனால்தான் சூரியனுக்கு நேரா நின்று நன்றி சொன்னான். மாட்டுப் பொங்கல். அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். மாடுகள் குளிப்பாட்டப்பட்டன, கொம்புக்கு வண்ணம் பூசப்பட்டது. ஏன்னா அது வெறும் மாடு இல்ல, என் வயலை உழுதது நீ, என் குடும்பத்தை காப்பாத்தினது நீ. தமிழன் உழைப்புக்கு மரியாதை கொடுத்தான். இயற்கை ஒற்றுமை. பொங்கல் என்பது ஒரு வீட்டுக்குள்ள சாப்பாடு இல்ல, அது ஒரு ஊருக்குள்ள சந்தோஷம். பணக்காரன் ஏழை இல்லை, வேறுபாடு இல்லை, ஒரே பொங்கல், ஒரே சிரிப்பு. இதுதான் தமிழர் பண்பாடு. இன்னைக்கு நாம சிட்டி லைஃப்ல இருந்தாலும் தைப்பொங்கல் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். நீ தனியா வாழல, இயற்கையோட சேர்ந்துதான் வாழ்ற. நன்றி சொல்ல மறக்காதே, உழைப்பை மதிக்க கற்றுக்கோ. அதுதான் தைப்பொங்கலின் உண்மையான அர்த்தம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், விகே கிளா மீடியா விய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.